Let's read from Revelation chapter 21 and verse 3. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today we are going to study about God's temple. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். It has always been God's dream to dwell in and amongst human beings. எப்பொழுதுமே கர்த்தருடைய கனவு இதுவா இருந்தது. எப்பொழுதும் மனுஷருடைய மத்தியில் வாசம் பண்ணும்படியாய் அவர் விரும்பினார். But man fell and became estranged from God. ஆனால் மனிதனோ பாவத்தில் விழுந்து கர்த்தரை விட்டு மிகவும் தூரமாய் போனான். But God has always been working towards restoring that relationship. ஆனால் கர்த்தர் சதா காலமும் இந்த உறவுகளை அவர் மறுபடியுமாய் கொண்டு வரும்படியாக அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார். Today the biggest number of cases that are going on in the court is divorce cases. இன்று நீதிமன்றத்தில் நடக்கிறதான மிகவும் ஒரு பெரிதான வழக்கு இந்த வழக்கா இருக்கிறது. Divorce cases. இந்த விவாகரத்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. So, and of these divorce cases, the biggest number of divorce cases, very sad to say, is amongst Christians. அந்த விவாகரத்து வழக்கில் மிகவும் துக்கமான காரியம் என்றால் நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் தான், விசுவாசிகள் இல்ல, கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக விவாகரத்து நடைபெறுகிறது. So, as amongst human beings, relationships are broken. Between God and man is a broken relationship. மனுஷிக பிரகாரமாக இப்படிப்பட்டதான இந்த உறவுகள் தகர்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் இந்த உறவுகளும் தகர்க்கப்படுகிறது. So since the fall of man, God has been erecting temporary structures so that he can come and communicate with man and work towards restoring that relationship. மனிதனுடைய பாவத்தில் விழுந்த அந்த நாளிலிருந்து கர்த்தர் தற்காலிகமான பல காரியங்களை ஏற்படுத்தி எப்படியாயினும் இந்த உறவுகளை மறுபடியுமாய் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார். So in the Old Testament we read of a tent, a tabernacle where God came down every now and then and he would communicate with his people. நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க பிரகாரமாக கர்த்தர் எல்லா இடத்திலும் ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த இடத்தில் மனிதனோடு அவர் உறவாடும்படியாக அப்படி காரியங்களை செய்து கொண்டிருந்தார். After they reached Canaan, they erected a permanent structure erected by Solomon, King Solomon, and there God would communicate with his people. அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்த முதல் அந்த இடத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு பில்டிங் ஏற்படுத்தி அங்கே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் செய்தார். After that temple was demolished, and after that Zerubbabel, a descendant of the kings, came and erected a structure once again. அதற்கு பின்பாக அந்த ஆலயம் அழிக்கப்பட்ட பிறகு ஜெருபாபேலின் காலத்தில் அந்த இடத்திலும் ஒரு ஆலயம் நிறுவப்பட்டு அங்கே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் செய்தார். And after that Herod came and renovated the temple, making it a little grand. அதற்கு பிறகு ஏரோது ராஜா அந்த ஆலயத்தை புதுப்பித்து அந்த ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும்படியாய் செய்தான். After a few years Caesar Titus came and destroyed the temple. அதற்கு பின்பாக சீசர் டைட்டஸ் அவரும் வந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து அவர் இந்த ஆராதனையை ஒழுங்குபடுத்தினார். And from that till today there is no temple in Israel. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய ஆலயம் என்றதான அந்த காரியம் இல்லை. But in the New Testament the temple has taken a different form. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த தேவனுடைய ஆலயம் என்று இந்த காரியம் அது வேறு உருவத்தில் காணப்படுகிறது. Individually you and I have become God's temple now. தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are mobile temples of God. நாம் எல்லோரும் நடமாடுகிறதான தேவனுடைய ஆலயம். And collectively also we are God's temple. எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். So God dwells in us and God dwells amongst us. தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நம்முடைய மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். However, following the sequence of the Old Testament temples, when after Jesus comes and goes, a temple is going to be erected again in Israel. என்றாலும் பழைய ஏற்பாடான அந்த ஒழுங்கின் பிரகாரமாக புதிய எருசலேமில் ஒரு எருசலேமில் இஸ்ரவேலில்
உபத்திரவ இயேசு வந்துட்டு போன பிறகு a temple will be erected. இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக ஒரு ஆலயம் கட்டப்படும். And that will be defiled by the Antichrist. அந்த ஆலயம் அந்தி கிறிஸ்துவினால் அது தீட்டுப்படுத்தப்படும். And after that temple is going to be renovated and Jesus is going to come and sit in that temple. அதற்கு பின்பாக இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவார். So when you look at the definition of the word temple, அதனால் இந்த ஆலயம் என்றதான அந்த வார்த்தையின் பொருளை நாம் பார்க்கும்போது, from God's viewpoint it is God's residence. கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் அது தேவன் தங்கும் வாசஸ்தலம். From man's viewpoint it's a meeting place with God. மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் அது தேவன் மனுஷனோடு சந்திக்கிறதான அந்த இடம். So in this verse that we read, ultimately there's not going to be any physical structure where God makes his residence. We human beings are going to be his residence. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் இந்த ஒரு எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஆலயத்தை நாம் பார்க்க போகிறதில்லை. ஆனால் நாம் அதன் ஆவிக்குரிய பிரகாரம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது தேவன் தங்கும்படியாக ஒரு வீடு, தனி வீடு இருக்காது. இதை போல ஒரு வீடு இருக்காது. நாம் தான் தேவனுடைய வீடாய் மாறப் போகிறோம். தேவன் தங்கும்படியாக நமக்கு ஒரு வீடு இருக்காது. ஆனால் நாமே அந்த தேவனுடைய ஆலயமாய் மாறப் போகிறோம். And from man's viewpoint we are not going to when we get into eternity we are not going to a temple to meet God. God is going to be the temple. மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் மனுஷன் ஏதோ ஒரு நித்தியத்தில் போகும்போது ஏதோ ஒரு ஆலயத்தில் பிரவேசிக்க போகிறது. ஏனென்றால் தேவனே அங்கு ஆலயமாய் இருந்து நாம் அவருக்குள் பிரவேசிக்க போகிறோம். So every day weddings are taking place. ஒவ்வொரு நாளும் பல விவாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Just like Old Testament sacrifices were a shadow of a final big sacrifice, the crucifixion of Jesus. பழைய ஏற்பாட்டில் अनेक பலிகள் ஒரு நிழலாட்டமா இருந்தது. அது நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய பலியாக செய்யப்பட போகிறது. The final sacrifice that disannulled all other sacrifices. இந்த கடைசி இந்த பெரிய பலியானது மற்ற பலிகளை அது காட்டிலும் அது பெரிதா இருக்கும். In the same way every marriage that takes place in churches today is a foreshadow of the final ultimate greatest wedding ever. அதே போன்று இந்த சபையில் நடக்கதான விவாகங்கள் எல்லாம் கடைசியாக அந்த பெரிய விவாகத்திற்கு ஆயத்தப்படுகிறதான அந்த ஒரு நிழலாட்டம் போல காணப்படுகிறது. The final wedding that will disannul all other weddings. அதனால் இந்த கடைசி இந்த விவாகம் இந்த கல்யாணம் எல்லா கல்யாணத்தையும் அதை மாற்றப் போகிறது. Although even when this marriage takes place during the millennium, weddings will take place. Although this marriage begins when Jesus comes, the marriage between the bride and Jesus will take place. After that also in the millennium weddings will take place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாளன் மணவாட்டியும் சேர்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் இந்த பூமியில் விவாகங்கள் நடைபெறும். 1000 வருட சாட்சி விவாகங்கள் நடைபெறும். But however this is the ultimate wedding and everything is a shadow of this final wedding. என்றாலும் இந்த விவாகமானது எல்லா விவாகத்தை காட்டிலும் மேன்மையானது ஒன்றாக இருக்கும். So what we read just now, God is going to dwell with man is going to be with God forever, is a wedding announcement. நாம் இந்த வாசித்ததான் இந்த வேத பகுதியில் தேவன் மனுஷனோடு வாசம் பண்ணுவார், மனிதன் தேவனோடு வாசம் பண்ணுகிறான். இந்த காரியம் நாம் தேவனோடு செய்கிறான் அந்த விவாகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. But there is something very specific that we must understand about this wedding between God and man. ஆனால் இந்த காரியத்தில் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியதான காரியம் இந்த விவாகம் மனுஷனும் தேவனோடு இணைக்கப்படுகிறதான ஒரு விவாகமா இருக்கிறது. Something that differentiates this wedding from all other human weddings. இந்த விவாகமானது மனுஷிக பிரகாரமாக நடக்கிறதான அந்த விவாகத்திலிருந்து வேறு பெற்றதா இருக்கிறது. You know what that is? அந்த வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? There is someone who is working day and night to stop this final wedding between God and man. இரவும் பகலும் இந்த விவாகத்தை மனுஷனும் தேவனோடும் நடக்கதான இந்த விவாகத்தை தடை பண்ணும்படியாக ஒரு மனிதன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Read Revelation chapter 12 and verse 9. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him. That word called devil in English and pisasu in Tamil,
The Greek word is diabolos, as I've written on the board here. Diabolos. பிசாஸ் என்றும் டெவில் என்றும் சொல்லப்படுவதான இந்த வார்த்தை கிரேக்க பதத்தில் டயபலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. This word can further be divided into two. இந்த குறிப்பிட்டதான இந்த வார்த்தை மேலும் இரண்டாக பிரிக்கலாம். Dia means two. டயா என்றுதான் அந்த பதத்திற்கு இரண்டு என்று பொருள். And this word bolos is taken from the word balo, which means to cast, to throw. இந்த போலாக்ஸ் என்றுதான் அந்த வார்த்தை இரண்டாக பிரிக்கும் என்றுதான் அந்த காரியத்தை குறிக்கிறது. So the word devil or diabolos means to divide and throw. அதனால் இந்த டயாபலிஸ் என்றுதான் அந்த வார்த்தை பிசாசு என்று சொல்வதான வார்த்தை இரண்டாக பிரிக்கலாம் என்றுதான் அந்த பதத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. So one of the objectives of the devil is to divide the bride from the bridegroom, to split that marriage, to cause a divorce and throw the bride into a godless eternity. பிசாசுக்குதான ஒரு காரியம் அவருடைய முக்கியமான நோக்கம் என்றால் இந்த மணவாளன் மணவாட்டியும் பிரிக்கிறதான அந்த காரியமா இருக்கிறது. எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து பிரித்து அந்த நித்திய அந்த நரகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக அவன் தீர்மானிக்கிறான். So this devil, this divider, he is going to work in two ways. இந்த பிசாசு இரண்டாக பிரிந்து இரண்டு விதமாக அவன் கிரியை செய்ய போகிறான். To prevent this eternal marriage from taking place, இந்த நித்திய விவாகம் நடைபெறக்கூடாதபடிக்கு அவன் செய்யும்படியாக, first of all, he is going to take you and quote your name before God and accuse you day and night, which he is doing already. முதலாவதாக அவன் ஒவ்வொரு நபருடைய பெயரை எடுத்து தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் அவன் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். He is doing that already. அவன் ஏற்கனவே அதை செய்து கொண்டு இருக்கிறான். Secondly, he is going to take God's name and breathe into our ears accusations against God. இரண்டாவதாக அவன் தேவனுடைய நாமத்தை எடுத்து நம்முடைய செவிகளில் எப்போதும் அவன் சொல்லிக்கொண்டு அவன் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். Like he did in to Adam and Eve. அவன் ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்கள் அவன் செய்தது போலவே அவன் செய்வான். Did God ask you not to eat that fruit? உண்மையாகவே தேவன் அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரா? You know why he said that? அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று தெரியுமா? He knows that if you eat that fruit, you will be like gods. ஏனென்றால் அவருக்கு தெரியும் நீ அந்த கனியை புசிப்பீர் என்றால் தேவனை போல மாறுவீர்கள். So he painted a picture of God as though God was someone who is jealous of man and does not like man to become great like him. தேவன் ஒரு பொறாமை கொண்டதான நபராகவும் மனிதனை எந்த விதத்திலும் நேசிக்காத ஒரு நபராகவும் காண்பிக்கும்படியாக அவன் அப்படியே பேசினான். நேசிக்காதல்ல, he doesn't want man to become like him. மனிதன் தேவனை போல மாறக்கூடாது என்றதான அந்த காரியத்தை போல அவன் பேசினான். That's why he's called the father of lies. ஆதலால் அவனுக்கு பொய்களின் பிதா என்று அவனுக்கு பெயர் உண்டு. When he goes to God and accuses us, he can't use lies because God knows the truth already. அவன் தேவனிடத்தில் சென்று பொய்களை பேசி நம்மை குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும் அவன் பொய்யின் பிதாவென்று அறிவார். He can tell lies about God against us, and that's why he's called the father of lies. ஆனாலும் அவன் நமக்கு தேவனை பற்றி அவன் நம்மிடத்தில் பொய்களை சொல்லலாம். அதனால் அவனுக்கு பொய்களின் பிதா என்ற ஒரு பெயர் உண்டு. Today, those who are going to the church of Satan and are worshipping Satan, they think Jesus is evil. இன்றைக்கு பிசாசு சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறதான ஜனங்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதான காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு பொல்லாதான நபர் என்று அவர்கள் அறிகிறார்கள். Like we think about Satan, they think about Jesus. நாம் பிசாசை எவ்விதமாய் ஒரு பொல்லாத மனுஷன் என்று அறியும் வண்ணமாக அவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு பொல்லாத நபர் என்று அவர் அறிவார்கள். In some churches of Satan, they have the picture of the crucifixion of Jesus on the carpet so that they can stamp on it and go. சில பிசாசின் சபைகளில் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்டதான அந்த காட்சி அவர்கள் தரையில் வைக்கப்பட்டு அதை மிதித்துதான் போக வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். So that's the father of lies. அதுதான் அந்த பொய்யின் பிதா. They are not able to recognize God or Jesus as their true heavenly father. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தெய்வமாகவும் தங்களுடைய பிதாவென்றும் அறியும்படியாக அவன் செய்யவில்லை. But thank God, God has brought us in this race thus far. தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த ஓட்டத்தில் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். Last week I was just thinking like this. கடந்த வாரத்தில் நான் இந்த விதமாக நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். Salvation is the beginning of a relationship with God. நம்முடைய தேவனோடு இருக்கதான இந்த உறவுகளில் ரட்சிப்பு ஒரு முதலாவது படி அல்ல.
ரட்சிப்பு தேவனோடு இருக்கிற உறவின் ஆரம்பம். Salvation is the beginning of our relationship with God. ரட்சிப்பு நாம் தேவனோடு இருக்கிறதான உறவுகளின் முதல் படி. So after that, one day we came to know God as our Father. ஒரு நாளில் நாம் நம்முடைய பிதாவாக தேவனை நம்முடைய பிதாவாக அறியும்படியாக நாம் அறிந்து கொண்டோம். But when diabolos comes in between, he'll try to split and break up that relationship. ஆனால் இந்த டயபோலிஸ் என்றதான சொன்னதான் இந்த நபன் இந்த உறவுகளை பிரிக்கும்படியாக நம்முடைய ஜீவிதத்தில் வருகிறார். His plan is to separate us and take us far away, far away, far away, and the culmination, the finality of that separation is called hell. அவன் எப்படியாவது நம்முடைய ஜீவிதத்தில் வந்து இந்த உறவுகளை பிரித்து கடைசியாக தேவனை விட்டு பிரிந்து செய்யும்படியாக கடைசியாக நம்முடைய நரகத்துக்கு செல்லும்படியாக அவன் மிகவும் பிரயாசப்படுகிறான். That is the finality. அதான் அந்த பிரிவினின் உச்சகட்டம். அது அந்த பிரிவினின் உச்சகட்டமா இருக்கிறது. On the other hand, after that relationship begins with God, அந்த மறுபகுதியில் இந்த உறவுகள் இந்த ரட்சிப்பில் ஆரம்பமாகும்போது we get closer and closer and closer, and that ultimate closeness is called marriage. நாம் தேவனோடு நெருங்கி 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 அந்த உறவுகளின் கடைசி உச்சகட்டம் நாம் அந்த விவாகத்துக்கு என்று ஆயத்தமாக்கப்படுகிறோம். So God is working towards getting us closer and closer to him till finally we get married to him. ஆதலால் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் கடைசி அந்த விவாகத்துக்கு என்று ஆயத்தமாக்கப்படும்படியாக நம்முடைய ஜீவிதத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். But diabolos is working so that finally we can be taken farther and farther away from God till we end in hell. ஆனால் இந்த டயபோலிஸ் என்றதான அந்த நாம் தேவனை விட்டு பிரிந்து பிரிந்து அந்த பிரிவின் கடைசி உச்சகட்டமாக அந்த நரகத்துக்கு நம்ம எடுத்து செல்லுகிறோம். That's why we need to cooperate with God and understand how the devil is working and get closer to him. ஆதலால் நாம் தேவனோடு ஒத்துழைத்து பிசாசு நம்மை எவ்விதமாய் வஞ்சிக்கிறான் என்று நாம் அறிந்து நாம் எப்படியாவது தேவனோடு கிட்டி சேர வேண்டும். So I'm going to take up 3 temples from the Old Testament, or from the Old Testament lineage, temple lineage. பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 ஆலயத்தை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். And I want to pick up some negative things from there so that we can examine our lives, so that we can become the ultimate temple of God. இந்த ஆலயங்களிலிருந்து சில பாதகமான காரியங்களை எடுத்து கடைசியாக அந்த கடைசி ஆலயத்தில் எப்படி சேர வேண்டும் என்று நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். So because we need to understand where the devil is trying to separate us. பிசாசு நம்ம எந்த பகுதியில் நம்மை பிரிக்க வேண்டும் என்றதான அந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். We will start with Herod's temple. நாம் முதலாவது ஏரோது ராஜா நாட்களிலான அந்த ஆலயத்தை குறித்து நாம் படிப்போம். That temple existed when Jesus was on earth. இந்த ஆலயமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்த போது இருந்தது. We read, isn't it, Jesus went into the temple. That was Herod's temple. நாம் படிக்கிற பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தார் என்று சொன்னபோது அது ஏரோதுவினுடைய ஆலயம். So although Jesus went into that temple was not a clean place. இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் சென்றாலும் கூட அந்த ஆலயம் ஒரு சுத்தமான இடமாய் இருக்கவில்லை. Twice Jesus had to go and cleanse the temple. 2 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் பிரவேசித்து அதை சுத்திகரிக்கும்படியாக இருந்தது. First, a few days after the wedding at Cana, Jesus went into the temple and cleansed it. கானாவூர் கல்யாணத்துக்கு பிறகு முதலாவது முறையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் பிரவேசித்து அதை சுத்திகரித்தார். That was during the beginning of his ministry. அது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்தது. John chapter 2 and verse 16. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறா விக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். From the previous verse 15 and 16. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். And when he had made a scourge of small courts, he drove them all out of the temple, and the sheep and the oxen, and poured out the changers' money, and overthrew the tables, and said unto them that sold doves, take these things hence, make not my father's house an house of merchandise. இதுதான் முதல் முறை இயேசு ஆலயத்தை சுத்திகரித்த சம்பவம். This is the first instance where Jesus dwelt in the temple and cleansed it. கானாவூர் கல்யாணத்தில்
ஆண்டவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார். அதற்கு பிறகுதான் இது நடக்கிறது. In the marriage at Cana of Galilee, the Lord performed his first miracle, and after that he entered into the temple. இரண்டாவது முறையாக அவருடைய ஊழியத்தின் முடிவில் மறுபடியும் மகா ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். The second instance, at the end of his ministry, the Lord entered into this temple. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில், Luke's Gospel, chapter 10, 45ஆம் 46ஆம் வசனத்தில், verse 45 and 46. அவருடைய சிலுவை மரணத்திற்கு சற்று முன்பாக, before his death at the cross of Calvary, அவர் மறுபடியும் ஆலயத்திற்குள் சென்று அதை சுத்திகரிக்கிறார். he entered once again into the temple and he cleansed it. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்க வேண்டிய வீடு இப்பொழுது கள்ளர் குகையாக மாறி இருக்கிறது. My house has to be a house of prayer to all men, but now it has become a den of thieves. அப்போ இதுபோல நம்முடைய ஜீவியம் தீட்டுப்பட வாய்ப்புண்டு. So also even our life also will be defiled like this. தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டியதான நம்முடைய சரீரம் கள்ளர் குகையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. We who are supposed to be the temple of the living God, now there might be circumstances where it can be turned into den of thieves. ஆண்டவர் ஏன் இந்த ஆலயத்தை கள்ளர் குகை என்று சொல்லுகிறார்? Why did the Lord say this temple as den of thieves? அதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேனா என்று தெரியாது. I do not remember that I have already told this. ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன். However, I like to say it once again. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ பலி செலுத்தும்படியாக கொண்டு வரும்போது, when Israelite he comes to offer either a goat or a oxen, சந்தைக்கு போய் ஒரு மாட்டை வாங்கி ஒரு ஆட்டை வாங்கி ஆலயத்துக்கு கொண்டு வருவது ஒரு பிரயாசமான ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தபடியினால் ஆசாரிகள் என்ன செய்தார்களாம், அவர்கள் ஆலயத்திலே இந்த ஆடு மாடை விற்க ஆரம்பித்தார்கள். So getting an oxen or a goat from the market, bringing them all through the temple, because that is a very hectic job. This priests, they themselves brought all these things inside the temple. ஆனால் அங்க ஒரு பிரச்சனை உண்டு. But there was a problem in there. அந்த தேசத்தில் இருக்கிற காசு அது ரோமர் காசு, ரோம நாணயம். And in that Roman empire, the currency it is a Roman currency. ஆனால் ஆலயத்தில் இருக்கிற காசு வந்து செக்கேல் என்று சொல்வார்கள். But in the temple the currency it is shekel. ஆகையால் உள்ளே அந்த ரோமருடைய காசு தான் எல்லா ஜனங்கள் கையில் இருக்கிறது. அதை ஆலயத்திற்குள் கொண்டு வந்து மாடை வாங்க வேண்டும் என்றால் ஆடை வாங்க வேண்டும் இப்போ காசு மாற்ற வேண்டும். And every people had the Roman currency with them. If at all they have to buy an oxen or a goat, they should do an exchange of money, currency conversion. ஆகையால் காசு மாற்றுகிறவர்களும் அங்கே இருக்கிறார்கள். And because of that they were money changers. ஆனால் காசு மாற்றும்போது நான் இந்த காசை தந்துறேன் கொடுக்கிறேன் இல்லையா, ஆகையால் ஒரு கமிஷன் எடுப்பார்கள். And because they do this money exchange, they expected a commission. ஆகையால் அந்த கமிஷன் வாங்குறதுனால ஆண்டவர் அவர்களை கள்ளர் என்று அழைத்தார். And because they received this commission, the Lord called them thieves. என்னுடைய ஆலய ஜெபிக்க வேண்டிய இடம் இப்போது வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். The Lord condemned them, saying, my house has to be a place of prayer. Now it has become a business place. இப்பொழுது தனிப்பட்ட தனித்தனியாகவும் பொதுவாகவும் நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். Now individually and collectively we all together form as the temple of God. நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயம் ஜெப வீடா இருக்க வேண்டியதான தேவனுடைய ஆலயம் ஒரு வியாபார ஸ்தலமா மாறி இருக்கிறதா? Is our heart supposed to be the temple of God? Has it become as a business place? எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? How do we earn money? என்னுடைய பிசினஸ் எப்படி முன்னேற செய்யலாம்? How do I progress, improve my business? இதற்காக தேவனை அணுகிறேனா? Is it for this I am seeking my God? என்னுடைய ஆதாயத்திற்காக தேவனை அணுகுவதுதான் வியாபாரம். It is if we seek the Lord for my benefits and for my business, that is business. பைபிள் ஸ்டடியில் வேத பாடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். In the Bible study I said a particular thing. பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அந்த வெளிச்சம் வீசி அவர் குதிரையிலிருந்து விழுந்தபோது, on the day of salvation when Saint Paul had an encounter with Jesus and he fell off from his horse, அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? What was the first question that he asked? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர்? He asked, what will thou have me to do, O my God? ஆனா இன்றைக்கு நாம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? But what is our question today? ஆண்டவரே, எனக்காக நீர் என்ன செய்வீர்?
"O Lord, what have you done for me?" அதுதான் வியாபார வீடு. That is the house of business. நம்முடைய சுய ஆதாயத்துக்காக லாபத்துக்காக தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க கவலை இல்லாமல் என் காரியம் நடக்க வேண்டும் என்று வந்தால் நாம் வியாபார வீடா இருக்கிறோம். அது கள்ளர் குகையாக மாறும். If we come for our own benefits and our own profit, if we come to the temple of God, it is a place of business and it is a den of thieves. ஆண்டவர் நம்மை உண்டாக்கினது அவருக்கு இன்பம் கொடுக்கும்படியாக என்று சில வாரங்களுக்கு முன்பாக நாம் வசனத்தை வாசித்தோம். We all read a verse a few weeks earlier that we have been created so that we might give a pleasing or a joy to God. ஒரு மனுஷன் இப்படி சொன்னார். A certain man, he said like this: Man is God's risk, God's danger. மனுஷன் தேவனுடைய ஆபத்தா இருக்கிறார். Man is God's risk or danger. அதுடைய அர்த்தம் ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு சுய உரிமை, தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை கொடுத்திருக்கிறார். God has given a man a right of choosing. அந்த உரிமையை கொண்டு தேவனை அந்த மனிதன் தேர்ந்தெடுத்தார். And with this right of choosing, he selected God. இல்ல, தேர்ந்தெடுத்தால், if he selects God, தேவனுக்கு பெரிய சந்தோஷம். and if he selects as such a choice, God will have great joy. ஆனால் தேவனை தேர்ந்தெடுக்காமல் மனுஷன் அந்த உரிமையை எடுத்து தனக்கு இஷ்டமானதை தேர்ந்தெடுத்தால் தேவனுக்கு பெரிய ஆபத்து. But if man rejects God and he chooses other thing, that becomes a danger to God. ஆகவே ஆண்டவர் விரும்பி நேசித்து சிருஷ்டித்த மனுஷன் இன்றைக்கு தேவனுக்கே ஆபத்தாக மாறிவிட்டார். So man who was created by God, who has to be a joy and a thing of pleasing to God, now he has become a danger to God. இன்றைக்கும் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே, நமக்குள் இருக்க அந்த கீழ்ப்படியாமை என்கிறதான அந்த சுபாவம் தேவனுக்கு ஆபத்தானது. Now we are being seated here, the nature of disobedience, that itself is a danger to God. அந்த கீழ்ப்படியாமை என்று சொன்னால் வேறு வார்த்தையில் தேவன் நமக்கு அவரே தெரிந்து கொள்ளும்படியாக தந்த உரிமையை எடுத்து நமக்கு சுயமானதை தெரிந்து கொள்கிறோம். அதான் கீழ்ப்படியாமை. And this disobedience is something we make a choice of not selecting God, but we select other things. இந்த சரீரத்தை நாம் உண்டாக்கவில்லை. This body is not created by us. இந்த சரீரம் நம்முடைய பெற்றோர் உண்டாக்கவில்லை. Even our parents did not make this body. குரங்கிலிருந்து நாம் வரவில்லை. Neither we have not come from monkeys. தேவன் நம்மை படைத்திருக்கிறார். It is God who created us. தேவன் தான் நம்முடைய ஓனர், நம்முடைய எஜமானர். It is God himself, he is our owner. அவர் எதற்காக நம்மை படைத்தார்? Why did he ever create us? சின்ன பிள்ளைகள் இந்த பொம்மை காருக்கு சாவி கொடுத்து தரையில் வைத்து அதை ஓடுவதை பார்ப்பார்களே, அதுபோல நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அங்கே இவங்க ஓடுவதை பார்க்கும்படி ஆண்டவர் படைக்கவில்லை. Just like small kids, they have the dolls and they key it so that it might go. God did not create us for such reason. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு, அவருடைய மனதில் ஒரு திட்டத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். God has created for a certain purpose, a definite plan, and he had in his mind. இதை புரிந்து கொள்ளாமல் நாமே ஒரு திட்டத்தை வைத்து அதை நிறைவேற்றும்படியாக தேவ சமூகத்தில் வந்து இதற்காகவே ஜெபித்துக் கொண்டால் நாம் ஏரோதுடைய ஆலயம் கள்ளர் குகை என்று அழைக்கப்பட்டது போல நாமும் கள்ளர் குகையாக மாறி இருக்கிறோம். Without having a understanding like this, if we try to fulfill our own plan and if we do so, we have become the Herod's temple as the den of thieves. ஆண்டவர் முதல் முறை ஒரு சாட்டை எடுத்து அவர்களை அந்த மாடையும் ஆடையும் அடித்து துரத்தினார். First instance, the Lord took a scourge and he cast out all the goats and oxen from the temple. அவருடைய கார்பெண்டர் தொழிலை அவருடைய ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்தினது அந்த ஒரு காரியத்திற்காக மாத்தான் சாட்டை உண்டாக்கினார். And in his work of being a carpenter, he used that work only to make this scourge. அப்படி இருந்தும் 3 வருடம் கழித்து மறுபடியும் ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார். And even after this instance, after 3.5 years, once again they are defiling the temple. அவருடைய ஆலயம் அது. It is his own temple. அந்த முழு கோயிலினுடைய ஓனர் இவர் இயேசுதான். And the owner of that whole temple is Jesus. அவரால் பார்க்க தாங்க முடியவில்லை, ஆகையால் அவர்களை அடித்தார்கள், கவிழ்த்து போட்டார்கள். And he was not able to endure, he cannot afford to see all these things, and because of that he cast them all out. இவர் நியமித்ததான அதிகாரிகள் இப்பொழுது இவர்கிட்டே கேள்வி கேட்கிறார்கள், எந்த அதிகாரத்தோடு இதை செய்தீர்?
And all the officers who were appointed by him, the same officers, they now are questioning him, by what authority are you doing all these things? அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனம் நினைக்கிறேன், அவரை இப்படி செய்ததனால அவர்கள் மனம் திரும்பவில்லை. சாரி ஆண்டவரே, இனிமேல் செய்ய மாட்டோம். இப்படி செய்யாமல் யோசிக்காமல் அவரை எப்படி அழித்து போடலாம் என்று திட்டமிடுகிறார்கள். Luke's Gospel 19 chapter 47, they say they did not feel sorry for all that they have done, but on the contrary they tried to kill him somehow. இது போல நாம் ஒரு வருஷத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். So also we have come to the end of this year. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவன் தங்க வேண்டும். And in this temple of God, it should God who should dwell in it. இந்த ஆலயம் எங்க போக வேண்டும், இந்த ஆலயம் எதை தொட வேண்டும், இந்த ஆலயம் யாரோடு பழக வேண்டும் என்று ஆண்டவர் தான் சொல்ல வேண்டும். Where this temple should go, where it should dwell, and where it should go over, it is only the Lord should lead. ஆண்டவருடைய அனுமதியை கேட்காமல் இந்த ஆலயத்தை நாமே நடத்துவது என்று சொல்வது ஒரு கள்ளர்களுடைய குகையாக இது மாறும். Without the permission of God, if we by ourselves lead by own ourselves, it is compared to the den of thieves. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. The verse says, if any man defile the temple of God, him I will defile. ஆகையால் மறுபடியுமாக இந்த ஆலயத்தை சுத்திகரிக்க நாம் முன் வருவோமாக. So once again let us come forward to cleanse this temple. இந்த ஆலயம் நம்முடைய சரீரம். This temple, it is our own body. நாம் தான் தேவனுடைய ஆலயம். And we are his temple. இந்த ஆலயத்தை சுத்தமாய் காக்குவதும் நம்முடைய பொறுப்பு தான். And it is our own responsibility to make this temple clean. ஒரு நாள் ஆண்டவர் வந்து இந்த ஆலயத்தை அவர் உதைக்க ஆரம்பிப்பார். அவர் இங்கு உள்ளதான திருடர்களை அவர் துரத்த ஆரம்பிப்பார். And one day the Lord will come here to cast out all the thieves and other things out of this temple. அப்படிப்பட்ட காலம் நல்ல காலம். அவர் சிட்சிக்கிற காலம். யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். And that day is something very good day, because to all those to him that loveth he chastiseth. 2 முறை அவர் சிட்சித்தார். He chastised 2 times. அதனுடைய முடிவு மனம் திரும்புதல் அல்ல, இவரை அழிக்கும்படி அவர்கள் வகை தேடுகிறார்கள். But the end is then it is not the repentance, but they, on the contrary, they rose to destroy him. அதனுடைய விளைவு என்ன? But what was the final thing? சில வருடங்கள் கழித்து தீத்து ராயன் வந்து அந்த ஆலயத்தை இடித்தார். இன்று வரைக்கும் 2000 வருடங்கள் ஆயிற்று, ஆலயம் இல்லை. And after so many years Caesar Augustus came and it was destroyed, and till now there is no temple. இதுபோல நாம் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க கூட்டங்களை தரும்போது, so also when God gives us meetings to cleanse ourselves, ஆண்டவர் நம்மை சோதனைகள் மூலமாக நீ செய்தது நீ போகிற போக்கு தவறு என்று நம்மை உணர்த்த விரும்பும்போது, when God desires to convict us saying the path you are taking is wrong, அடிக்கடி கடினப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியாய் நாசமடைவான் என்று சொல்லுகிறது போல அடுத்தது அழிவுதான். And as it is said, he that is reproved often, if he tries to harden his neck, the end result will be destruction. ஆகையால் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமாக. So let us keep holy this temple. அடுத்தபடியாக Nextly, உபத்திரவ காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறது. in the period of tribulation there is going to be a temple built. நான் கேள்விப்பட்டேன் இந்த ஆலயம் சீக்கிரமா கட்டும்படியாக எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா பொருட்களை ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். I happen to hear so that this temple might be built, all raw materials are in a ready state. ஆசாரியர்கள் போட வேண்டியதான வஸ்திரங்களும் ஆயத்தமா இருக்கிறது. And even the garments that is supposed to be owned by the priests, it is also ready. இன்றைக்கு தான் கோத்திரம் யார் யூதா கோத்திரம் யார் என்று தெரியாது. ஆனால் DNA டெஸ்டிங் மூலமாக அதை கண்டுபிடிக்கும்படியா ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. Today we do not know who belongs to the tribe of Dan and other tribes, but now through the DNA sequence they are trying to identify to which tribe a person belongs to. இயேசு வந்து போன பிறகு எல்லாமே சீக்கிரமாய் நடக்கும். And when after Jesus comes, everything will happen in a rapid speed. வேதம் உரைத்தபடியே ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறது இயேசு வந்து போன பிறகு. As the Lord has spoken, there is going to be a temple that is soon built. அந்த ஆலயத்தில் சில நாட்கள் பலி செலுத்தப்படும். And in that temple for some days sacrifices will be offered. ஆனால் அந்திகிறிஸ்து ஆட்சியினுடைய பாதி முடியும் போது, but at the part of the reigning of
the Antichrist, அவன் படையெடுத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவான். he will come in his army and he will come against Israel. இஸ்ரவேலுக்குள்ள சென்று எருசலேமுக்குள்ள சென்று And he will enter into Israel, into Jerusalem. ஆலயத்துக்குள்ள சென்று He will enter into the temple. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சென்று He will enter into the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று He will enter into the most holy place. அங்கே ஒரு சேர் இருக்கிறது. And there will be a chair. அதற்கு பேர் கிருபாசனம், ஆசனம். அது ஆண்டவர் உட்காருகிற சீட். And that is the mercy seat where God is supposed to sit. இந்த மனுஷன் பிசாசினால் பிடிக்கப்பட்ட இந்த அந்திகிறிஸ்து அந்த தேவன் உட்கார வேண்டிய சீட்டில் அந்த கேருபீன்களுக்கு இடையில் உட்கார்ந்து நான் தேவன் எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று துணிகரம் கொண்டு போய் உட்காருவான். This mercy seat where the Lord is supposed to sit, but this person Antichrist who is possessed by the devils, he will sit in between the cherubims and he will say, I am the God, you should worship me. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read 2 Thessalonians chapter 2 verse 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்கள், இதுதான் அந்திகிறிஸ்து செய்ய போகிற காரியம். And see, this is the thing that is Antichrist is going to do. வேதத்தில் இருக்க பல வசனங்களை இணைத்து வாசிக்கும்போது இது உபத்திரவ காலத்து நடுவில் 3.5 வருஷம் கழித்த பிறகு நடக்க போகிறது. When we relate so many verses of the scriptures, then this is going to happen in the mid period of the tribulation. இதை செய்த பிறகு, and after doing this, அவன் போய் அங்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்த பிறகு, and after he goes into the most holy place and sits there, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றாட பலியை அவர் நிறுத்தி விடுவார். and he will stop the daily offerings. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. And that is written in the book of Daniel chapter 8. 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் வாசி. Verse 11 of chapter 8. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இது ஒருவரை பற்றி சொன்ன ஒரு வசனமா இருந்தாலும் இது அந்திகிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம். Though it is said about a person, it is a prophecy concerning the Antichrist. அன்றாட பலியை நிறுத்தி விடுவார். He will stop the daily offering. அன்றாட பலியை நிறுத்தி விட்டு, and after stopping this daily offering, அந்த அடுத்த ஒரு காரியத்தை செய்வார். and he will do the next thing. அப்ப பைபிள்ல அன்றாட பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the scriptures it is said about the daily sacrifice. எத்தனையோ பலிகள் உண்டு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி என்று உண்டு. ஆனால் அன்றாட பலி என்று சொன்னால் டெய்லி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த ஆலயத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும். And it is said in the scriptures like sin offering, trespass offering, whole burnt offering, and so also this is also said as the daily offering or sacrifice. காலையிலும் மாலையிலும் பலி செலுத்த வேண்டும். It should be offered both day and in the evening. இதை அவன் நிறுத்தி விடுகிறான். And he will stop this. அப்போ பைபிள்ல நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது, ஜெபம் பண்ணுகிறது, இதுதான் அன்றாட பலி. And in the scriptures every day we offer praises. This is this daily sacrifice. அந்திகிறிஸ்துவினுடைய வேலைகள் ஒன்று அன்றாட பலியை நிறுத்தி விடுவது. And one work of the Antichrist is to stop this daily sacrifice. அதனுடைய அர்த்தம் நம்முடைய வீடுகளில் நம்முடைய ஆலயத்தில் அடிக்கடி நடக்கிற ஜெபங்களை நிறுத்துவதுதான் அவனுடைய தொழில். And one meaning is his business is so as to stop all the meetings that is often being conducted in our church. ஒரு காலத்தில் நடந்து கொண்டதான குடும்ப ஜெபங்கள், ஒரு காலத்தில் நடந்து கொண்ட அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்கள் இன்றைக்கு வீடுகள் நின்று விட்டால் என்றால் அந்திகிறிஸ்துவினுடைய வேலை அவன் ஆரம்பித்து விட்டான் என்ற அர்த்தம். If there is a family prayer or a morning praises that is once taking place, if it is being stopped, then it is the work of the Antichrist to stop the daily sacrifice. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லலாம். We can say that I am so tired. ஒரு வாலிப பிள்ளை சொன்னான். Young girl, she said to me, அவள் போய் விசுவாசி அம்மா அப்பா எழுப்புறா. அம்மா 4 மணி ஆயிடுச்சு, அப்பா 4 மணி ஆயிடுச்சு, இப்பதான் பீக்ல போயிட்டு இருக்கான், தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர். And she goes to her parents and she wakes them up and say it is 4 o'clock, let us praise God, but they rejected saying it is the peak of our sleep, do not disturb. தூக்கத்துடைய உச்சக்கட்டை இப்போ டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பாதே. And this is the peak height of our sleep, please do not disturb. இப்படி போனா நாம் தான் ஆசாரியர்கள், நாம் தான் கோயில், இது பாழா போயிடும்.
And if this is going to happen, we are the priests and we are the temple, then that shall be defiled. அடுத்தது அந்திகிறிஸ்து வந்து உட்கார்ந்துருவான். And the nextly the Antichrist will come and sit. ஆனா தயவு செய்து எல்லா விசுவாசிகளுடைய வீடுகளில் காலையில் 4 மணிக்கு பிரைசிங் நடக்க வேண்டும், சாயங்காலம் குடும்ப ஜெபங்கள் நடக்க வேண்டும். So in every believer's homes it should be compulsorily all the praising, morning praising and the family praising should be conducted. நீங்கள் தான் தேவன் தங்கும் கோவில். அந்த பலிகள் அடிக்கடி இருந்தால் தான் தேவனும் அங்க தங்குவார். Because ye are the temple of the living God. If this is happening, the Lord will also come and dwell in your temple. அந்த கோவிலை கோவிலாய் தேவனுடைய வாசஸ்தலமாய் பாதுகாக்கிற ஆசாரியர்களும் நீங்கள்தான். And you are the very priest, so that you should preserve as the temple of God, as the habitation of God. தனி ஜெபம் இல்லை, ஏரியா ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, ஸ்தோத்திர ஜெபம் இல்லை. இப்படி போனால் நம்முடைய வீடு பிசாசுடைய குடியிருப்பா மாறும். If we do not have personal prayer, do not have area prayer, general prayer of any prayer of any sort, then this is a temple where the devil dwelleth. அடிக்கடி சண்டை வரும் அந்த வீட்ல. And there is always strife in that family. மாறி மாறி வியாதிகள் தாக்கும். Back to back sickness will strike them. சரீரம் பலவீனப்பட்டு போகும். Their body will be weak. அந்த அர்த்தம் தீய சக்திகள் ஆளுகை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. The meaning is the evil spirits are in their work. ஆசாரியர்கள் அந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக அதை கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார்கள். The priests who are supposed to protect that temple, now they have made the temple as a den of thieves. ஆகையால் நம்முடைய குடும்ப ஜெபங்களை நாம் புதுப்பிப்போமாக. So let us renew our family prayers. அதிகாலையில் எழும்புகிற பழக்கத்தை நாம் புதுப்பிப்போமாக. Let us renew the habit of getting early in the morning and praising the Lord. உலகத்தில் நாம் வியாபாரம் செய்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரியர்களா இருக்கிறோம் என்று மறக்க கூடாது. Perhaps we might be a businessman in this world, but we are priests to serve in the temple of the Lord. ஆலயத்துல In the temple, குத்து விளக்கு அது சில நேரத்துல அணைந்து விடும். அந்த நேரத்தில் விளக்கேற்றுகிறதான பொறுப்பு ஆசாரியர்களிடத்தில் உண்டு. the candlestick, sometimes it will go out of its lamp, and the very responsibility of the priest is to make it once again to burn. ஆனால் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில், But in 1 Samuel chapter 3, 3ஆம் வசனம், verse 3, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமுவேலும் அணைந்து போகும் முன்னே, அதன் அர்த்தம் அது டெய்லி அணைந்து போகிறது. இப்போ எப்போதாவது ஆசாரியர்கள் தேவைப்பட்டால் வந்து ஏற்றுவார்கள், இல்லென்றால் விட்டு விடுவார்கள். And it is put off. The meaning is it will somehow put off every day, but the priest's responsibility is to burn it once again every day. எப்பொழுதாவது டியூட்டி பார்க்கும்போது வரும்போது அவர்கள் செய்வார்களே ஒழிய இது அணைக்கப்படுகிறதா எரிகிறதா என்று பொறுப்பாய் கவனிக்கிற பழக்கம் இல்லை. It might be a duty for the priest to take care of the candlestick, but they did not have the responsibility to take care of that. இதுபோல நம்முடைய வீடுகளில் ஒரு விளக்கு இருக்கிறது. So also in all our houses there is a lamp. அந்த விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So that lamp should not be put off. We should be very diligent. நம்முடைய ஜெபங்கள் தான் அந்த வீட்டின் வெளிச்சம். It is our prayer that is a light to the lamp. அப்படி ஜெபங்கள் எழும்பினால் அந்த வீட்டுக்குள் பிசாசு வராது. When such prayers are offered, the devil can never enter into that house. அந்த பிசாசு செய்கிற அடுத்த காரியம், அந்த அந்திகிறிஸ்து செய்கிற அடுத்த காரியம், And this is the next thing the Antichrist doeth. அவன் அன்றாட பலியை எடுத்து போடுவது மாத்திரமல்ல, Not only he removes the daily sacrifice, அவன் வரும்பொழுது அந்த மகா பரிசுத்தத்துக்குள் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு சிலையோடு வருகிறார். and when he enters into that most holy place, he comes in there with an idol. அந்த சிலை ஒரு மேஜிக் சிலை, அது ஒரு வித்தை செய்கிற சிலை, அது பேசும். And that idol is something that is a magic idol. It can speak. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது பேசுகிற சிலை. In the Bible it is said it can speak. இந்த சிலையை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னுடைய சிலை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்துதான் போவான் அடுத்த வேலைக்கு. And the next work is he will place that idol that speaketh, and he will place it his own idol in the most holy place. இதை பற்றி தான் தானியேல் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். இயேசு அதை எடுத்து உரைக்கிறார். 24ஆம் அதிகாரம். This is the prophecy. மத்தேயு 24ஆம் அதிகாரம். This is the prophecy that Jesus quotes from the book of Daniel in Matthew chapter 24. 15ஆம் வசனத்தை வாசிங்கள். Let's read verse 15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாருங்க,
பாழாக்குகிற அருவருப்பு. Abomination of desolation. This is abomination of desolation. இந்த பாழாக்குகிற அருவருப்பு என்று சொல்வதுதான் இந்த அந்தி கிறிஸ்து கொண்டு வந்து வைக்க போகிற சிலை. And this is the idol, that is the abomination of desolation, which the Antichrist is going to place it in the most holy place. ஏன் இது அருவருப்பு என்று அழைக்கப்படுகிறது? Why it is called abomination? எந்த சிலையா இருக்கட்டும் அது தேவனுக்கு அருவருப்பு. Whatever be an idol, it is abominable in the sight of God. இயேசுவை பற்றி ஒரு படமா இருக்கட்டும் அதுவும் அருவருப்பு தான் ஆண்டவர். Even it might be a picture of the Lord Jesus, that indeed is an abominable. ஆண்டவர் உருவம் இல்லாதவர் அல்ல, அவருக்கு உருவம் உண்டு. It is not that God doesn't have a form, He has His form. ஆகையால் தான் நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். And because of that we have been created in the likeness of God. ஆனாலும் தேவன் எச்சரிக்கிறார் பழைய ஏற்பாட்டில். However, the Lord warns in the Old Testament. நான் சீனாய் மலையில் இறங்கும் பொழுது, when I descend upon Mount Sinai, நான் என்னை மேகத்தினால் மூடிக்கொண்டேன். I covered myself with clouds. நீங்கள் என்னை பார்க்கவில்லை. You did not see me. ஆகையால் என்னுடைய சாயலாக ஒரு உருவத்தை நீங்கள் உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Be warned so that you should not create any image of any form. அதனால தான் இங்க எங்கேயும் இயேசு படம் இல்லை, இயேசு சிலை இல்லை, ஒன்றும் இல்லை. And that's the reason we do not have any image of Jesus or any idol of Jesus. இயேசு படம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேற படங்கள் வேற விக்கிரகங்கள் இருக்கலாம். Perhaps we might not have the picture of Jesus, we might have some other pictures. உதாரணமாக நாம் யாரை தேவனை விட நேசிக்கிறோமோ, யாருக்கு தேவனை விட அதிக நேரம் கொடுக்கிறோமோ, அந்த பொருளா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், அது பணமா இருக்கட்டும், அது ஆளா இருக்கட்டும், அது பிள்ளையா இருக்கட்டும், அது விக்கிரகம் தான். For example, more than our God, if we love children or money or any such things, that becomes an idol. அப்போ இந்த வசனம் சொல்லுது இது பாழாக்குகிற அருவருப்பு. அதனுடைய அர்த்தம் அந்த இருக்கிற கொஞ்ச தேவ சமூகமே அங்க விட்டு போய்டும், பாழாக்கப்பட்ட ஒரு ஆலயமாய் மாறும். And this abomination of desolation, the meaning is even the little godliness that we have, it will also be removed. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் ஜெபம் குறையும் போது, அன்றாட பலி குறையும் போது, so in our life when prayer comes on the decrease and this daily sacrifice is decreased, நமக்குள் தங்குகிற தேவனே அருவருக்கக்கூடியதான சிலைகள், விக்கிரகங்கள் நமக்குள் வந்துவிட்டு நம்முடைய இருதயத்தை விட்டு தேவன் போய் இருதயம் பாழான ஒரு இடமாய் மாறிவிடும். And the thing the Lord condemns or detests all these idols in our life, that will come into our life and it will make the Lord to depart from our life. தேவன் நம்மை விட்டு போனால், if God departs from our life, டயபோலாஸ் ஜெயித்து விட்டார். And the diabolos, he's got the victory. இது நடக்காதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். So that it should not happen in our lives, we should preserve ourselves. அது நடக்க கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்றால், எந்த இடத்தில் பாழாய் போகக்கூடிய ஆபத்துகள் வந்திருக்கிறது அறிய வேண்டும் என்றால், வருஷ கடைசியில் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வாங்கள், கர்த்தர் வசனத்தின் மூலமாய் பேசுவார். If we have to understand on what place or what instance we have given room to this desolation, we should come to the cleansing meetings, then the Lord will speak to us. மூன்றாவது, thirdly, செருபாபேலுடைய ஆலயத்தை பற்றி சில காரியங்களை பேசி முடிக்க விரும்புகிறேன். I like to conclude speaking some things about the temple of Zerubbabel. ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read from the book of Haggai chapter 2 verse 3. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? இந்த வசன பகுதியில் 3 ஆலயங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். In this scripture portion we read about 3 temples. ஒன்று அப்பொழுது அந்த நாட்டில் இருந்த ஆலயம். One, the very temple that was in existence in those days. அதுதான் செருபாபேலின் ஆலயம். That is the temple of Zerubbabel. அதற்கு முன்பாக முந்தின ஆலயம் என்று நாம் வாசிக்கிறோம். And we also read about a former temple. அதற்கு பிறகு பிந்தின ஆலயம் என்று வாசிக்கிறோம். And also we read about a latter temple. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? So what do we read here? முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம். A former temple and the latter temple. அதற்கு இடையில் செருபாபேலின் ஆலயம். And in between these two there is the temple of Zerubbabel. இந்த செருபாபேல் சாலமோனுடைய ஆலயம், அதான் முந்தின ஆலயம். சாலமோனுடைய ஆலயம் தான் முந்தின ஆலயம். இதை புதுப்பிக்கும் போது
அது சாலமோனுடைய ஆலயத்தை பார்க்கலும் மட்டமான ஒரு தரக்குறைவான ஒரு ஆலயமா இருந்தது. And the Solomon's temple is the former temple, and this Zerubbabel's temple, when it was renewed, it was more worse than the Solomon's temple. மறுபடியும் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 3 once again. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை இந்த கண்டவன் ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவன் யார்? Who is this who have saw the house in our first glory? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவ்வளவுதானா? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஒன்றுமில்லை. அதாவது சாலமோனுடைய ஆலயத்தோடு இப்பொழுது செருபாபேல் கட்டின ஆலயத்தை பார்த்தால் இது ஒன்றுமே கிடையாது. When Zerubbabel's temple is compared to Solomon's temple, it is nothing. இது போல நம்முடைய ஆலயம், இப்பொழுது செருபாபேலுடைய ஆலயம் சொன்னா நம்முடைய காலத்தில் ஆலயம், முந்தின ஆலயம் என்று சொன்னால் ஆதி நூற்றாண்டில் இருந்த ஆலயம். அந்த ஆலயத்தோடு சபையினுடைய நிலவரத்தை, இப்பொழுது இருக்கிற நிலவரத்தை பார்த்தால் நாம் ஒன்றுமே கிடையாது. So we are the temple now, it is Zerubbabel's temple. When we compare to the Solomon's temple and that church while it was there, when it is compared to the church now, it is nothing. ஆனால் ஆண்டவர் ஒரு பிந்தின ஆலயத்தை பற்றி சொல்லுகிறார். However, the Lord says about a latter house. அந்த அர்த்தம் இயேசுவின் வருகைக்கு முன்பாக கர்த்தர் மறுபடியுமாக இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்த போகிறார். The meaning is before the coming of the Lord Jesus, he is going to renew this temple. அதுதான் 9ஆம் வசனத்தில் வாசித்தோம். That is what we read in verse 9. மறுபடியும் வாசியுங்கள். Let's read once again. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த செருபாபேல் ஒன்றுமில்லாத செருபாபேலுடைய ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்பொழுது இது ஒன்றுமில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆலயம் ஒரு பிந்தின ஆலயமா மாறப்போகிறது. அன்றைக்கு முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் இது பெரிய மகிமுள்ளதாய் மாறப்போகிறது. Looking unto the Zerubbabel's temple, which is nothing before the former temple, he says, I am going to renew this current temple, which the glory of the current temple shall be greater than the former temple. ஆகையால் இன்றைக்கு நாம் ஏரோது ராஜாவை போல ஆலயத்தை போல கள்ளர் குகையாய் இருந்தாலும், இல்லை என்றால் அந்திகிறிஸ்து நாட்கள் வரப்போகிற ஆலயத்தை போல பல அருவருப்புகள் உள்ளவர்களாய் இருந்தாலும், நாம் நம்மை தாழ்த்தினால், சுத்திகரித்தால் கர்த்தர் நம்மை பிந்தின ஆலயமாக உயர்த்த போகிறார். Though we were we would like be the Herod's temple and filled with all dens of thieves and other filthiness, though if we humble ourselves and we come back to the Lord will make us as this latter house. மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்துக்கு வரும்போது, once again when we read the key verse, வாசியுங்கள். 21:3 வெளிப்படுத்தல். And I heard a great voice out of heaven saying, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இது ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய கூடாரம் இருக்கிறது. There is a voice that is said, behold among men the tabernacle of God. இது ஒரு விவாக அறிவிப்பு. This is announcement of a marriage. தேவன் மனுஷனோடு என்றென்றைக்கும் இருக்க போகிறார். மனுஷர்கள் தேவனோடு என்றென்றைக்கும் இருக்க போகிறார். God is going to be with men for everlasting, and man is also going to be with God forevermore. அதை அறிவிக்கும் போது சாதாரண சத்தத்தோடு, I heard a great voice, ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். And it is not announced ordinarily, but it is announced with a loud voice. ஏன் பெரிய சத்தம்? Why there is a great voice? இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த விவாகத்தை கெடுக்க வந்த பிசாசு தோல்வி அடைந்தான். அந்த விவாகம் நடைபெறுகிறது. ஆகையால் பெரிய சத்தம். Because still now, for all these days, they will try to hinder this marriage, but now it is going to be accomplished, and because of that, that is a great voice. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. சீக்கிரத்தில் இப்பொழுது நாம் மவுண்ட் ஃபெய்த்தோமுக்கு வரோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். Now we have come to this Mount Faithom as the temple of God. நித்தியத்தில் நாம் ஆலயத்துக்கு போகிறதில்லை, ஆலயத்தில் தங்க போகிறோம். In eternity we are not going to go into the temple, but we are going to dwell in the temple. அந்த ஆலயம் ஒரு பில்டிங் அல்ல, தேவனே ஆட்டுக்குட்டியானவரே அந்த ஆலயமா இருக்கிறார். நாம் அவருக்குள் இருந்து நித்திய காலமாக களிப்பா இருக்க போகிறோம். That temple is not a building, but the Lamb of God, he himself shall be the temple of God, and we are going to go with enter into there and be along with him forevermore. தேவனுடைய பார்வையில் ஆலயம் என்று சொன்னால் அவர் தங்கும் இடம்.
In the sight of God, when we say temple, it is his habitation. கைகளினால் கட்டப்படுகிற ஆலயத்தில் தேவன் தங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says God does not dwell in the temple made with hands. இந்த மவுண்ட் ஃபெய்த்தும் இப்பொழுது தேவனுடைய கோயிலா இருக்கிறது ஒரு விதத்தில். In one aspect, this Mount Faithom, it is the temple of God. ஆனால் தேவன் என்றென்றைக்கும் இங்கே தங்க போவதில்லை. But God is not going to dwell forevermore. ஒரு நாள் இந்த பூமி அகன்று போகிறது. அன்றைக்கு இந்த மவுண்ட் ஃபெய்த்தும் அகன்று போய்விடும். One day this earth is going to pass away, and even this Mount Faithom also will pass away. ஆனால் தேவன் தனக்கு ஆலயமாக வைத்திருந்து என்றென்றைக்கும் அவருடைய வீடாய் மாற்றப் போகிற ஒரு இடம் உண்டு. But there is a place where God is going to prepare a temple so that he might dwell forevermore. நீங்களும் நானும் தான் அந்த இடம். That place, it is you and me. நீங்களும் நானும் தான் அந்த தேவனுடைய வீடு. It is you and me, it is the house of God. அது நடக்காதபடிக்கு ஒரு சத்துரு இரவும் பகலும் நம்மையும் தேவனையும் பிரிக்கும்படி அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். And day and night our adversary, he is striving so that he might separate us from God. அவன் ஏற்கனவே சில காரியங்களில் ஜெயித்திருக்கலாம். And already he might have got some victory. சில காரியங்களில் ஜெபம் குறைந்திருக்கிறது. In some aspects our prayer is decreased. அன்றாட பலி நிற்கப்பட்டிருக்கிறது. The daily sacrifice is being stopped. கல்லர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். It is changed, we are changed as den of thieves. பாழாக்குகிற அருவருப்பான காரியங்கள் நம்முடைய ஆலயத்துக்குள், குடும்பத்திற்குள், ஜீவியத்துக்குள், சரீரத்திற்குள், இருதயத்திற்குள், சபைக்குள் வந்திருக்கலாம். The abomination of desolation might have prevailed in our church, in our houses, in our body as well. எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விருப்பமுள்ளவராக இருக்கும்போது நம்ம எத்தனை பேர் அவரோடு ஒத்துழைக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம்? When God desires so that he might cleanse us, how many of also desire to cooperate with God so that we might be cleansed? நமக்குள் இருக்கிற சிலைகளை அப்புறப்படுத்த, so that all idols might be cast out. நமக்குள் இருக்கிற கல்லர் குகை, கல்லர்களுடைய வியாபாரங்களை மாற்றிவிட, so that all the business of all this den of thieves நம்முடைய அன்றாட பலிகளை புதுப்பிக்க, so that all our daily sacrifices might be renewed. விருப்பமுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who desire, lift up your hands. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி நம்மை தாக்குகிறதான நாட்கள், in those days when the spirit of Antichrist attacks us, நம்முடைய குடும்பங்களை பாழாக்குகிறதான நாட்கள், in those days where it to make us desolate our families, நித்திய விவாகத்திற்கென்று நியமிக்கப்பட்டதான நம்மை பிரித்து 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 பாதாளத்திற்குள் தள்ளுகிற நாட்கள். These are the days where he is trying to separate us who belong to the eternal marriage. டயபோலாஸ் எல்லா வீடுகளிலும் பிரவேசித்து பிரிக்கிற நாட்கள். These are the days where Diabolus enter into every house and separates them. அநேக உலக ஆடம்பரங்களை கொண்டு வந்து ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கிற நாட்கள். These are the days it brings so many fashions of this world and destroys the fellowship with God. பரலோக பயணிகளை பூமிக்குரிய வாசிகளை மாற்றுகிறதான நாட்கள். These are the days who tries to destroy all the travelers of heaven. இந்த நேரத்தில் தேவனும் சும்மா இருக்க மாட்டார். In this time God will not be silent. தேவனும் மௌனமா இருக்க மாட்டார். He will also not be silent. இன்றைக்கு நம்முடைய இருதயமானது அந்த உபத்திரவ காலத்தினுடைய ஆலயத்தை போல பாழாக்கப்பட்ட ஆலயம் அல்ல. இன்னும் தேவன் எனக்குள் இருக்கிறார். In these days, it is not a body should become like the temple in the period of tribulation. We are the temple of God now. என் இருதயத்திற்குள் தேவன் இன்னும் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who say that my God is still within my heart, lift up your hands. அந்த தேவனை வெளியே கொண்டு போகும்படியாக பிசாசு தேவனோடு போராட வேண்டியதில்லை. ஒரு சிலை எடுத்து வைத்தால் போதும், ஆண்டவர் போய் விடுவார். It is not that the devil should strive with God so that he might depart from us. It is enough that he will bring an idol into our life. தேவன் நம்மை விட்டு போவதற்கு முன்பாக அந்த சிலைகளை எடுத்து போட ஒரு தீர்மானம் செய்வோமாக. Let us make a decision before God departs from our heart. Let us remove that idols from us. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன், above all God should be. எல்லாருக்கும் மேலாக தேவன், above all men God should என் be. வாழ்க்கையினுடைய முதலிடம் தேவன். My first priority or place should be God. ஒரு நாளின் அதிக நேரம் தேவன். In a day, most of the time should be my ஒரு God. நாளின் முதல் காரியம் தேவன். The first preference in my day ஒரு is my நாளின் God. கடைசி காரியம் தேவன். The last preference is my God. எல்லா வேலைகள் மத்தியில் முக்கியமான சிந்தை தேவன். In all duties of my earthly place is my God. என் வாழ்க்கையின் மையம் தேவன். My centerpiece of my life is my God. தீர்மானம் செய்வோமாக. Let us make a decision. சுற்றி சுற்றி வருக அந்த சிங்கம் ஓடி போகட்டும்.
Let the lion coming around us, let it go away. நமக்குள் தங்குகிறதான மகா பரிசுத்த தேவன் நம்மத்தில் எழும்பட்டும். Let God, who is most holy God, let him rise up in our lives. இந்த வருஷ கடைசியில் ஒரு பெரிய வெற்றி நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகட்டும். In the last days of this year, let there be a victory in our life, in our church, in அந்த our family. பாழாக்குகிற அருவருப்பு பாழாய் போகட்டும். Let that abomination of desolation become desolate. அவன் ஓடி போகட்டும். நம்முடைய தேவன் மறுபடியும் அவருடைய ஆலயத்தை நிரப்புவாராக. Let him flee away. Let the Lord fill this temple. எத்தனை பேருக்கு அந்த ஆவி நிறைவு வேண்டும்? How many of us desire the fullness of that spirit? தேவன் என்னை நிரப்ப வேண்டும். The Lord should fill me. ஸ்தேவானை பற்றி ஒரு சாட்சி உண்டு. நான் ஆவியின் நிறைவை பெற்றவன். Testimony about Stephen, he had the fullness of the spirit. அந்த ஆவியின் நிறைவு வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமா? All those who say, I need that fullness of spirit, lift up your hands. நாளைக்கல்ல இப்பொழுது. Not tomorrow, now. இப்பொழுது கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். God should fill us now. தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தெய்வீகத்தை பார்க்க வேண்டும். Right from the head of our head till the sole of our feet, they should see divinity in us. நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். Let in our forehead, let us be written holiness unto the Lord. சரீரத்தினுடைய எல்லா அணுக்களிலும் தேவன் தங்கி இருக்க வேண்டும். In each and every cell of my body, God should dwell. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நெருப்பு பற்றி எரிய வேண்டும். Let the fire of the Lord burn in our life. அந்த கள்ளர்கள் ஓடி போக வேண்டும். Let the thieves flee away. அருவருப்புகள் மாறி போக வேண்டும். Let the abominations flee away. தேவன் 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 எல்லா இடத்திலும் தேவன். God, 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 in everywhere, let God be God. கர்த்தர் எழுந்தருளுவாராக. Let God arise. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. Let the Spirit of God rule over us. என் இதயத்தின் சிங்காசனத்தில் தேவன் மாத்திரம் வீற்றிருப்பாராக. In the throne of my heart, let God alone be seated. ஷமாக்கலானி அத்திராக்க சரபானி அக்கலாரியா நேர்பின ஹஸ்வர கலமாரியா துரக்கரமா